ஜோடி ஆர் யூ ரெடியில் பிரதீப் அண்ட் பிரியங்கா அவங்க 2 பேருமே ஃபைனல்ஸ் போகாமல் எலிமினேட் ஆயிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தடவை கூட ஒரு வாரத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதே இல்லை. மற்ற ஜோடி சில பேருமே டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவங்களோட டான்ஸ் எல்லா ரவுண்ட்லையுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் கொரியோகிராஃபி தான். ஸோ இவங்க எலிமினேட் ஆனப்போ கூட கொரியோகிராஃபியை தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராணி அண்ட் அபினவ் 2 தடவை எலிமினேஷன் ரவுண்டுக்கு போய் ஒரு தடவை எலிமினேட் ஆகி ஒயில்ட் கார்டில் உள்ள வந்து ஃபைனல் செலக்ட் ஆகி அண்ட் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபேவரட்டிசம் இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்காட்ட ஒரு ஃபேன் ஒருத்தர் கேள்வியும் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா எங்களோட தாட் என்னன்னா ஃபேவரட்டிசம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிகாஸ் அங்க லைவ்ல என்ன நடக்குதோ ரியாலிட்டி என்னவோ அதுதான் அங்க. பிளஸ் இன்னொன்னு லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கொரியோகிராஃபி வைஸும் மாதிரி எனக்கு ஃபீலா இருந்தது. பட் எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பிரியங்கா கொரியோகிராஃபியை ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நேற்று லைவ் வந்து கொரியோகிராஃபி மட்டும் காரணம் இல்லை, நாங்களும் அங்கங்கே மிஸ்டேக் பண்ணோம். ஸோ அந்த நாள் நாங்கள் நல்லா பண்ணியிருந்தா நாங்கள் செலக்ட் ஆயிருப்போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி மாற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேவரட்டிசம்லாம் இல்லை, மேபி கொரியோகிராஃபி மாற்றி நல்லா பண்ணியிருந்தா நாங்கள் வந்து ஃபைனல்ஸ் போயிருப்போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா சொன்ன மாதிரி இருந்துச்சு.